இப்போ நீங்கள் லோடிங் டோஸ் போட்டிங்க அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆனால் இந்த லோடிங் டோஸ் ஆல்ரெடி அடைச்சதை உங்களுக்கு கரைக்காது. வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் உடனடியாக ஹார்ட் அட்டாக் யாருக்காவது வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக என்ன முதலுதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நிறைய இப்போ லோடிங் டோஸ் அப்படின்னு நிறைய மெசேஜ் அதெல்லாம் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு பயன் தரும், இது அப்போ லோடிங் டோஸ்னால் என்ன மருந்துகள் எடுக்கணும், இதை பற்றிலாம் நாம் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். முதல்ல ஒருத்தருக்கு மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ மாரடைப்பு அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக அப்படிங்க லெஃப்ட் சைடில் பயங்கரமாக வலிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு மாரடைப்பு நிறைய டைம் பார்த்திங்கன்னா ரெட்ரோஸ்டர்னல், அதாவது இந்த பக்கம் சென்டராக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இருதயம் கொஞ்சம் இந்த லெவலில் இருக்குது. சரி, இங்கே கிடையாது. நம்ம இருதயம் இந்த லெவலில் தான் இருக்குது. ரிப்புக்கு கீழே நம்ம நடு எலும்பு ஸ்டெர்னமுக்கு கீழே இந்த லெவலில் இருக்குது உங்களுக்கு ஹார்ட்டு. ஸோ அதனால் மாரடைப்பு நிறைய பேர்த்துக்கு இடதுபுறம் அப்படிங்கிறத விட சென்டராக தான் வலி வரும். ரொம்ப இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு வழியே உணர்ந்திருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சிவியரான ஒரு பெயின், இனம் தெரியாத ஒரு பெயின் வரும். மற்றபடி படபடப்பு, வியர்வை இந்த மாதிரியான அறிகுறிகள் வரலாம். அல்லது சிலருக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேறு சில அறிகுறிகள், பயங்கரமான வாந்தி, அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன், அந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலை, இந்த மாதிரியான அறிகுறிகளும் வரலாம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வருது, உங்களுக்கு சந்தேகம் மாரடைப்பா இல்லை என்னங்கிறது தெரியலை. முதல்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். கால் ஃபார் ஹெல்ப், இதுதான் முதல் முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் மாரடைப்புனா நீங்களே அது இதையும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் பசங்களோ அல்லது யாரோ ஒருத்தங்க நீங்கள் ஒரு வேலையை செய்கிற இடத்துல இருக்கீங்க. ஸோ உங்கள் நண்பர்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க யாரையா ஒருத்தர், இல்லை நீங்கள் எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கீங்க, அட்லீஸ்ட் பக்கத்தில் ஏதோ நடந்து போயிட்டுருக்கிற ஒருத்தையாவது பிரச்சனை ஏதோ பண்ணுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உதவிக்கு ஒரு ஆளை கூப்பிடுங்க. இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். சரிங்களா? அல்லது ஃபோன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி இவங்கள ஆளை கூப்பிடணும். இதுதான் முதல் விஷயம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் டக்குன்னு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் 108 நம்பர் அடித்து ஆம்புலன்ஸையாவது கூப்பிட்டு நாங்கள் இருக்கேன், எனக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களாவது உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ உதவிக்கு ஆளையோ அல்லது ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை. இரண்டாவது, ஒரு மாத்திரை லோடிங் டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது பயன்படுத்தலாமா நிறைய பேர் கேட்குறாங்க. லோடிங் டோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாத்திரைகளோட காம்பினேஷன். அதாவது ஆஸ்பிரின் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரை, அது ஒரு 325 மில்லிகிராம். அப்புறம் clopidogrel அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை, அது 150 மில்லிகிராம். சிலர் பார்த்திங்கன்னா 300 மில்லிகிராம் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு atorvastatin சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை 80 மில்லிகிராம். இது 3ஐயும் சேர்த்து ஒரு பேக்கெட்டில் ஒரு கவரில் வச்சுக்கணும். எப்பவுமே ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் இருக்கிறவங்க, ஒரு டயபெட்டிக்கு அல்லது ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வீட்டில் ஏதோ ஒரு பகுதியிலையோ இல்லை அவங்கவுங்க பாக்கெட்லேயோ வச்சுக்கோங்க. ஸோ இது அவசரத்துக்கு இது யூஸ் பண்ணலாம். இது உண்மையாக பயன் தருமா அப்படின்னா இது டெஃபினட்டாக பயன் தரும். சரிங்களா? ஸோ நிறைய ஆராய்ச்சிகளில் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த லோடிங் டோஸ் இது என்ன வேலை பண்ணுதுன்னா மெயினாக அதில் இந்த atorvastatin அப்படிங்கிறது கூட ரொம்ப எஃபெக்ட்னு சொல்ல முடியாது. இந்த clopidogrelங்கிற மருந்தும் ஆஸ்பிரின்கிற மருந்தும், அது முக்கியமாக இந்த clopidogrelங்கிற மருந்து, இது ரெண்டும் நம்ம கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது நம்ம ரத்தம் மேலும் உறையதை தடுக்குது. ஏன்னா மாரடைப்புனாவே என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இருதயத்துக்கு ரத்தம் சப்ளை பண்ணக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு, அதனால் இருதயத்துக்கே இரத்த சப்ளை நின்று போயிடும். சரிங்களா? அதனால் இருதயம் வீக்காக ஆரம்பிச்சிருது, அதனுடைய செயல்திறன் குறைஞ்சிருது. இதுதான் மாரடைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இருதய செயல்திறன் கொஞ்சம் உடம்புல எங்கேயுமே ரத்த ஓட்டம் போகிறது குறைஞ்சிடும். ஸோ பிரச்சனைகள் வரும். ஸோ அப்போ நம்ம இந்த மாத்திரைகள் பார்த்திங்கன்னா உடனடியாக வேலை செஞ்சு அந்த மேலும் ஒரு ஆல்ரெடி உறைஞ்சி தான் ரத்தம் உறைஞ்சி தான் உங்களுக்கு மாரடைப்பு வருது, அதில் சந்தேகம் இல்லை. பட் இந்த மாத்திரைகள் நீங்கள் போட்டிங்க டைமுக்கு அப்படின்னா மேலும் உறையாமல், நம்ம அதுக்கு மேலே உறையாமல் இந்த லோடிங் டோஸ் அப்படிங்கிறது தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ட்ரையல்ஸில் பார்த்திங்கன்னா நிரூபணமாயிருக்கு. ஸோ தாராளமாக இந்த லோடிங் டோஸை பயன்படுத்தலாம். இந்த இப்போ பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசே பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் இந்த மருந்துகளை வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு சமீபத்தில் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். மற்றவங்களும் இந்த மருந்துகளை கட்டாயம் நீங்கள் வீட்லேயோ பாக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கிறது தவறு எதுவும் கிடையாது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த லோடிங் டோஸ் அப்படிங்கிறது அதுக்கு பிறகு
நம்ம டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணியாக வேண்டும். இதை தான் நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். என்னது, இப்போ நீங்கள் லோடிங் டோஸ் போட்டிங்க அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது. சரிங்களா? ஆல்ரெடி அடைச்சி தான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. நம்ம அதுக்கு மேலே அடைக்கிறத தடுக்கிறதுக்கு, ரத்தம் உறைதை தடுக்கிறதுக்கு தான் இந்த மருந்து உபயோகப்படாது. ஆனால் இந்த லோடிங் டோஸ் ஆல்ரெடி அடைச்சதை உங்களுக்கு கரைக்காது. நமக்கு ஆக்சுவலாக அந்த த்ராம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த உறைதல் ரத்த குழாயில் இருக்கு இல்லைங்களா, அதை ஆக்சுவலி கரைக்கணும் அல்லது ரிமூவ் பண்ணணும், அல்லது அங்கே ரத்த ஓட்டத்தை மறுபடியும் ஏற்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உயிர் பிழைக்கிறதுக்கும் மற்ற இம்ப்ரூவ்மெண்ட் வரத்துக்கும் வாய்ப்பு அதிகம். நீங்கள் லோடிங் டோஸை போட்டுட்டு வீட்டிலே மட்டும் உட்காந்துடாதீங்க, அது நல்லது கிடையாது. லோடிங் டோஸ் உங்களுக்கு ஒரு இனிஷியல் ட்ரீட்மெண்ட். அதற்கு பிறகு பெஸ்ட்டு வழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இம்மீடியட்டாக உங்களுக்கு இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யக்கூடிய ஹார்ட் அந்த சென்டருக்கு நீங்கள் போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆஞ்சியோபிளாஸ்டி சும்மா இருக்கிறவங்க பண்ணிக்கலாமா அப்படின்னா அதில் நிறைய மாற்று கருத்து இருக்குது. சும்மா அடைப்பு இருக்குன்னு பண்ணிக்கலாமான்னா அதில் நிறைய மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா நல்லா இருக்கிறவங்களுக்கு அறிகுறியே இல்லை அப்படின்னா தேவையில்லையா, அதில் குழப்பங்கள் இருக்குது. ஆனால் அக்யூட் அட்டாக் வந்தவங்க உங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அந்த உடனடியாக அதாவது அட்டாக் அடுத்த ஒரு மணி நேரம் அல்லது 2 அதிகபட்சம் 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் உங்களால் ரீவாஸ்குலரைசேஷன் சொல்லக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தை சீர் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த அந்த ரத்த குழாய் இப்போ ஒரு ஹார்ட்டோட ஒரு இடது பக்கத்துக்கு சப்ளை பண்ணுற ரத்த குழாய் அடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சென்டருக்கு போய் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அதை ரத்த ஓட்டத்தை நீங்கள் மறுபடியும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே அந்த சைடு இருக்கிற ஹார்ட்டு செல்கள் அந்த தசைகள் செயலிழக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். இதே நீங்கள் டைம் ஆகிடுச்சு, நீங்கள் ஒரு 6 மணி நேரம் கழித்து போகிறீங்க, 10 மணி நேரம் கழித்து போகிறீங்க அப்படின்னா அந்த பக்கம் கட்டாயம் செயலிழந்துடும். அது மேசிவ் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். பெரிய ரத்த குழாய் பாதிச்சிருச்சு, ஹார்ட்டோட முக்கியமான தசைகள்லாம் பாதிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் சரியான ட்ரீட்மெண்ட் டைமுக்கு எடுக்கலை அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறப்பு தான் ஏற்படும். அதே உங்களுக்கு சின்ன ஏரியாவில் தான் அந்த அடைப்பு இருக்குது அப்படின்னா நிறைய பேர் இந்த ஸ்டென்ட்டு அந்த இதெல்லாம் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணலன்னா கூட ரெடி ஆகிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பகுதி நிரந்தரமாக செயலிழந்துடும். அதில் நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் எக்கோ அதெல்லாம் பண்ணி பார்த்தாலும் ஒரு பக்கம் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேறு விதமான பிரச்சனைகள் பின்னாடி அது கொஞ்சம் கொஞ்சமாக இருதய ஃபெயிலியர், ஹார்ட் செயலிழப்பு இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான பிரச்சனைகள் அதிகம். ஸோ லோடிங் டோஸுங்கிறது ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட். ஆனால் அதுக்கு பிறகு டெஃபினட்டாக ஆஞ்சியோபிளாஸ்டி டெஃபினட்டாக பண்ணிக்கிறது அவசியம். இல்லை ஆஞ்சியோபிளாஸ்டி வசதிகள் இல்லை, நீங்கள் ஒரு தூரத்தில் இருக்கீங்க, அது உடனடியாக பக்கத்தில் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு பெஸ்ட் ஆப்ஷன் த்ரோம்போலைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன். ஸ்ட்ரெப்டோகைனேஸ், அப்புறம் ரிட்டிப்ளேஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆல்டப்ளேஸ், அந்த மாதிரி மருந்துகள் யூஸ் பண்ணி அந்த மருந்துகள் மூலமாக நரம்பில் ஏற்றுவாங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்த உறைதல் அந்த உறைஞ்சிருக்கிற ரத்தத்தை கரைக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் ஆஞ்சியோபிளாஸ்டி ஆப்ஷன் என்னென்னா செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் த்ரோம்போலைஸ். இது ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாகவே ஒரு நார்மல் பொதுநல மருத்துவர்களே ஓரளவுக்கு இதை பற்றி நாலேஜ் இருக்கிறவங்க கொடுப்பாங்க. ஸோ அதை அட்லீஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம சென்டருக்கு போகணும். ஏன்னா இது எல்லா ரத்த உறைதலையும் இது கரைச்சிரும்னு சொல்ல முடியாது. அது பண்ணிவிட்டு நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணக்கூடிய நீங்கள் சென்டருக்கு அரசோ தனியாரோ எங்கேயாவது நம்ம போயாக வேண்டும். ஸோ இது மிக மிக முக்கியமானது. மற்றபடி உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, இது கேஸா அசிடிட்டியான்னு தெரியல, இது என்னன்னே தெரியல, ஆனால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு மருத்துவமனையில் போய் அட்லீஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு இசிஜியோ இல்லை சில ரத்த பரிசோதனைகளோ பண்ணால் டெஃபினட்டாக ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சொந்தத்திலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது கேஸ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா ஒரு ஜெலுசில் அந்த மாதிரி ஏதோ ஒன்று மருந்து குடிச்சிட்டு உங்களுக்கு அப்படியே வீட்டிலே உட்காந்துட்டு இறந்து போனவங்களாம் கூட எங்கள் சொந்தக்காரங்கள்லேயே நடந்திருக்கு இந்த மாதிரியான துரதிருஷ்டவசமான சம்பவங்கள். அந்த தவறு பண்ணாதீங்க. சிம்பிளாக போய் ஒரு மருத்துவமனையில் பார்த்துக்குங்க ஒரு சந்தேகமாக இருந்தால். ஸோ இது கட்டாயம் உங்களுக்கு இந்த காணொளி உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் சொன்ன விஷயங்களை மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க.